கவுண்டமணி சாரோட ஒர்க் பண்ணும்போது அது இன்னும் செம ஜாலியாக இருந்தது. ஒரு சாங்கு சாரோட படம் ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஐயோ! அது சான்ஸே இல்ல. எனக்கெல்லாம் நானே கிள்ளி பார்த்துக்கிறேன். கவுண்டமணி சாரோடவா நம்ம ஒர்க் பண்றோம். ஏன்னா, எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்ன்னா கவுண்டமணி செந்தில் சார். காமெடின்னா அவ்ளோ பிடிக்கும். அப்போ கவுண்டமணி சாரோடையே சாங் ஒர்க் பண்றோம் அப்படின்னும்போது, அது செம்மையா இருந்தது. ரொம்ப ஜாலி. அப்பதான் நாங்க எல்லாம் கிளாப்ஸ் பண்ணுவோம். அவர் ஆடுனது கிளாப்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கங்க அப்படின்னெல்லாம் கலாய்ப்பாரு. ஒரு 2 நிமிஷம் பேசினாலும் ஒரு சிரிக்கிற மாதிரி சிரிச்சு அந்த அளவுக்கு காமெடி பண்ணுவாரு. நல்லாருக்கும். ஒரு இடத்துல உங்க வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதுல சொல்லிருக்கீங்க, பாக்யராஜ் சார் படத்துக்கு போனா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி? இல்ல என்னன்னா, எங்களுக்கு அப்பல்லாம் டான்சர்ஸ் ரொம்ப டிமாண்ட். எல்லாம் ஒவ்வொரு மாஸ்டருக்கும் 20 பாய்ஸ், 20 கேர்ள்ஸ், 20, 25ன்னும்போது எங்களுக்கு ஒர்க் ஜாஸ்தி. ஏன்னா இந்த சாங் ஒரு 3 நாள்ல முடியும். அந்த சாங் ஒரு 5 நாள்ல முடியும். டேல ஒரு சாங், நைட்ல ஒரு சாங். இது இல்லாம எனக்கு ட்ராக் இன்னொன்னு சோலோ சாங் வேற ஓடும். இதையும் தாண்டி அப்படியே போகும்போது சில ஆர்டிஸ்ட் இது சாங் ஸ்லோவா இருக்கும்போது, அப்பாடி இதில கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும்னு சந்தி கேப்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னும்போது, பாக்யராஜ் சாரும், குஷ்பு மேமும் ஒரு மலையாள சாங் ஒண்ணு மலையாள படம். அந்த சாங் வந்து ஏவிஎம் 8த் ஃப்ளோர்ல சாங் ஷூட் பண்ணாங்க 2 நாள். அப்பாடி! ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ முட்டிக்கிட்டுலாம் போட்டு மூவ்மெண்ட்லாம் ஆடி பெண்டு நிமிர்ந்துருச்சு எங்களுக்கு. சரி இந்த சாங் எப்படி இருக்கும்? அப்ப சொல்லிட்டாங்க பாக்யராஜ் சார், குஷ்பு மேம். ஓ! பாக்யராஜ் சார், குஷ்பு மேமா? அப்ப டான்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்ல. நாங்களே எங்களுக்குள்ள மனசுல நெனச்சுக்கிட்டோம். டான்ஸ் கொஞ்சம் நல்லா கம்மியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ள போனோனே குமார் சாந்தி மாஸ்டர் தான் கொரியோகிராஃபி பண்ணாங்க. எங்களுக்கு சும்மா இடுப்பாட்டுறது, அந்த ஷோல்டர சும்மா அவங்க பக்கத்துல போறது, இவ்வளோ பக்கத்துல போறது. அப்பதான் ஒரு டிம் டிப்புன்னு ஒரு படம் ஆடியோ லான்ச் பண்ணும்போது சார் கிட்ட சொன்னேன். சார் உங்க சாங் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது, ஃப்ரீயா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர வந்து உங்களுக்கு பெண்ட் எடுக்க முடியாது. அவர் ஸ்டைல் தான். ஸோ அவர் ஸ்டைல்ன்னும் போது எங்களுக்கு இன்னும் ஃப்ரீயா இருந்தது. லேசியான மூமெண்ட்ஸா இருந்ததுனால எங்களுக்கு ஜாலியா இருந்தது.